எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அரசியலில் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி நீங்க. அதிமுகவுடைய அரசியல் வரலாறுகளை நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. இப்பொழுது எடப்பாடி அவர்களுக்கு தலைமையில இடி மேல இடியா விழுந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில இப்ப எடப்பாடி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டு இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா இதை? ஃபார் த பீப்புள் நேயர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீங்க கேட்ட கேள்வி, திரு பழனிசாமி அவர்கள் என்னுடைய கருத்தை அவர் விட்டு கொடுத்து போனோம். இப்ப என்னன்னா, இவர்களுடைய கூட்டணி இயக்கமான பிஜேபி இவர்களை ஒன்றிணைய சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நேற்று இல்லை, போன தேர்தலையே எல்லாரும் ஒன்றிணைங்க, சசிகலா அம்மையாரை கூட சேர்த்துக்குங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் எதையுமே கேட்கல. கடைசி அண்ணாமலையை மாற்றணும்னு சொல்லியும் மாத்திட்டார். ஆனால் அந்த கூட்டணி வெற்றி பெறுமா என்றால் வெற்றி பெறுவதற்குண்டான எந்த வாய்ப்புமே கள நிலவரத்தில் இல்லை. கள நிலவரத்தில் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் ஒரு 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்ற ஒரு நிலை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் அதை உணர்ந்துதான் ஒற்றுமையாக நாம் இருந்தால் மட்டுமே நாம் களத்தில் நிற்க முடியும் என்ற ஒரு அடிப்படையில் தான் திரு செங்கோட்டையன், பிஜேபி தலைமை திரு அமித்ஷா போன்றவர்கள் சொல்லுகிறார். ஆனால் பழனிசாமி ஏதோ நாளைக்கு வெற்றி பெற்றுவிடும், நாம் தான் முதல்வராகி விடுவோம் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் இப்படியெல்லாம் செய்வது ஒரு அப்பட்டமான அரசியல் மீறல் என்று நான் கருதுகிறேன். அது வேறொரு கட்சி இருந்தாலும் இன்றைக்கு அது வீதிக்கு வந்து விட்டது நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அது வீதிக்கு வரலன்னா நம்ம விவாதிக்க போறதே கிடையாது. திரு செங்கோட்டையன் அவர்கள் நான் வாரணாசி போறேன்னு சொல்லி தான் இங்கிருந்து கிளம்பி போனாரு. டெல்லி போய் இறங்கின திரு அமித்ஷா அவர்களுடைய அனுமதி கிடைச்சது, போய் பார்த்தேன்னு கதெல்லாம் சொன்னார். அதே கதையை தான் இவரும் இப்ப சொல்லிட்டு துணை ஜனாதிபதியை பார்க்க போறேன்னு ஒரு கதை சொல்லிட்டு போயிருக்காரு. திரு அமித்ஷாவை இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். வைஸ் பிரசிடென்டாக தேர்வான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே அவர் பார்த்திருக்காருன்றது தெரியுது. திரு அமித்ஷா அவர்கள் அவருடைய ஆணைக்கு இவர் கட்டுப்பட்டால் மட்டும்தான் இவரை சந்திப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இல்லாவிட்டால் பிஜேபி தன்னுடைய சர்வாதிகாரத்தை கையிலே எடுக்கும். அது என்ன சர்வாதிகாரம் என்றால், இரட்டை இலையை பிடுங்கி அவங்களுக்கு யாரு இந்த 4 பேரை ஒன்னா சேர்த்து கூட அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா, இரட்டை இலை என்பது திரு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த ஒரு சின்னம். அதுக்கு மக்கள் கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்லி, எப்படி உதயசூரியனுக்கு கை சின்னத்திற்கு இரட்டை இலைக்கு ஒரு மரியாதை இருக்கும், அது மாதிரி இரட்டை இலைக்கு ஒரு மரியாதை இருக்கு. இரட்டை இலையில ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க பல பேர் இன்னைக்கும் அதுக்கே தான் ஓட்டு போடணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்கள். ஆகவே பிஜேபி தலைமைக்கு ஒத்துழைத்து போனால் ஒழிய எடப்பாடியினுடைய எண்ணத்திற்கு நேர்மாறாக தான் பிஜேபி செயல்படும். இந்த கூட்டணி வெற்றி பெற போவதே இல்லை. ஆனாலும் அதற்குள் இப்படி அடித்துக் கொள்கிறார்களே என்ற கவலை நமக்கு இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய இறப்புக்கு பிறகாக அதிமுகவை காப்பாற்றியதே பாஜக தான். அதிமுகவை பல பேர் கபலீகரம் செய்ய முன்வந்த போது பாஜக தான் முன்வைந்து அதிமுகவை உடையாமல் சிதறாமல் காப்பாற்றியதுன்னு எடப்பாடி பேசியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, அவர் எந்த உலகத்துல இருக்காருன்னே தெரியல. 5 துண்டா அந்த கட்சி போனதுக்கு காரணமே பிஜேபி தான். சசிகலா அம்மையாரு, இப்ப செங்கோட்டையனை எடப்பாடியார் இப்படி சொல்றாருன்னா, செங்கோட்டையனை ஏன் அவங்க அழைத்து பேசிட்டு இருக்காங்க? நீங்க கூட்டணி யாரு? திரு அமித்ஷா அவர்கள் இங்க எடப்பாடி கூட தானே கூட்டு வச்சாரு. அவரோ இவரை சேர்ந்துக்கிட்டு ஒன்னா கையெல்லாம் தூக்குனாங்கல்ல. நயினார் நாகேந்திரன் ஒரு கை தூக்குனாரு, திரு அமித்ஷா கைய, இன்னொரு கையை திரு எடப்பாடி தூக்கினாரு. இப்படியெல்லாம் தூக்கி எல்லாம் செய்துவிட்டு நீங்கள் இப்போ காப்பாற்றியதே பிஜேபி தான் அப்படின்னு சொல்றீங்களே. நான் கேட்குறேன், உங்களுக்கு வரலாறு முதல்ல தெரியணும். உங்க இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சதே காங்கிரஸ்கார அதிமுகவை. அதெல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஈவிகே சம்பத் வீட்டில் ஒரு காங்கிரஸ்காரராக இருந்த ஈவிகே சம்பத் தான் அதிமுக என்ற இயக்கத்தையே எம்ஜிஆருக்கு உருவாக்கி தந்து
தேர்தலில் நிற்க வைத்து திண்டுக்கல் தேர்தலிலே வெற்றி பெற வைத்தவர். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். காங்கிரஸ் எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கு. திரு ஜானகி அம்மாருக்கும் திரு அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கும் பிரச்சனை வந்தபோது கூட ரெட்டையிலை போகக்கூடிய நிலையிலே வந்தபோது ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அந்த ரெட்டையிலையை காப்பாற்றி இவர்களுக்கு கொடுத்தார்கள். இல்லைன்னா அன்னைக்கே ரெட்டையிலை என்ற சின்னமே காணாம போயிருக்கும். எம்ஜிஆர் உருவாக்கிய ரெட்டையிலை சின்னம் காணாமல் போயிருக்கும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கம் போயிருந்தால் அதிமுக என்ற இயக்கம் காணாமல் போயிருக்கும். இதெல்லாம் நினைச்சு எடப்பாடி பேசணும். இன்னைக்கு பிஜேபி உங்களை 5 ஆக்கி வச்சுட்டு பொம்மலாட்டம் காட்டிட்டு இருக்காங்கன்றதுதான் யதார்த்தமான உண்மை. அதை எடப்பாடி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாரே என்பதுதான் அரசியலிலே. ஏன்னா அவர் புரிந்து கொள்ளக்கூடிய இதுல இல்லை. அவர் கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிரார்னு சொன்னவர். கம்பராமாயணத்தை எழுதியது அதுலேயே பேர் இருக்குது. கம்பர் தான் கம்பராமாயணத்தை ஏத்தினார்னு இருக்குது. சேக்கிலார்னு சொன்னவர். அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல ஒரு முதலமைச்சர், நான் டிவியை பார்த்தோம், பேப்பரை பார்த்து தான் அந்த துப்பாக்கி சூட்ல 17 பேர் இறந்து போனதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாருங்க. எங்க அடுத்த செகண்ட் தெரியணும் ஒரு முதலமைச்சருக்கு இந்த மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிறு பகுதியில் நடக்கக்கூடிய கலவரங்கள் அடுத்த நொடியில் தெரிய வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு ஈக்குவலாக நம்முடைய போலீஸை சொல்றோம்னா, முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு 17 வயது பெண் உள்பட 17 பேர் கொல்லப்பட்ட விவகாரத்தை நான் டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொன்னவர் தான் அவர். அதனால இதெல்லாம் அவருக்கு புரியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள உறவை சொன்னீங்க. ஆனா இப்பொழுது பாஜகவில் இருக்கிறவர்கள் காங்கிரஸ் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்லுவது, பாஜக எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் பாஜக அந்த கட்சிகளை கபலீகரம் செஞ்சிடும், சிதைச்சிடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நயினா நாகேந்திரன் முன்னுக்கு பின் முரணான ஒரு வார்த்தையை சொல்றாரு. காங்கிரஸ் தானே ஆட்சியே கவித்தது, இது நீங்க பேச மாட்டேன்றீங்களேன்ற மாதிரி சொன்னார். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? எந்த ஆட்சியை கவுத்தாங்க? அவர்கள் எமர்ஜென்சி காலத்துல ஆட்சி கவிழ்ப்பு நடத்தினார்கள் இல்லையா, அதை குறிப்பிட்டு சொல்றாரு. காங்கிரஸ் ஆட்சி கவிழ்த்ததை நீங்க ஒரு விஷயமா பேச மாட்டேன்றீங்கன்ற மாதிரி. எமர்ஜென்சி காலத்துல எந்த ஆட்சியை கவுத்தாங்கன்னா திமுக ஆட்சியை தான் கவுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 80ல் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே எம்ஜிஆர் ஆட்சியும் கலைக்கப்பட்டது. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் இல்லை, காரணங்களை சொல்லிக்கொண்டே போனால் 1 மணி நேரம் ஆகும். அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைத்ததற்கு காரணம் விடுதலை புலிகள் என்ற இயக்கம். அது இங்க வந்த தகவலின் அடிப்படையில் இது செய்யப்பட்டது. அதே மாதிரி எம்ஜிஆருடைய ஆட்சி காலப்பட்ட இது பண்ணதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. உளவுத்துறை அமைப்புகள் கொடுத்ததோ கவர்னருடைய அறிக்கை அடிப்படையில் தான் கலைக்கப்பட்டது. அதனால திமுக ஆட்சியும் கலைக்கப்பட்டிருக்கு, அதிமுக ஆட்சியும் கலைக்கப்பட்டிருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதை பத்தி 2 ஆட்சியுமே தானே கலைக்கப்பட்டிருக்கு. அப்பனா 2 பத்தியும் பேசிட்டு இருக்க முடியுமா? நாங்க இன்னைக்கு திமுகவோட ரொம்ப இணக்கமா இருக்கோம், கூட்டணியில இருக்கோம், மதசார்பற்ற ஒரு ஒற்றை வரியில இணைந்திருக்கிறோம். அதனால இதெல்லாம் பேச முடியாது. அதனால நீங்க இன்றைக்கு அதிமுக எப்படி இருக்கிறது, பிஜேபி அதை எப்படி கையாளுகிறது, ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு எடப்பாடியார் ஸ்ட்ராங்கமாக எப்படி அம்மையார் சசிகலா அம்மையார் காலில் மேஜைக்கு அடியில உள்ள போய் காலை பிடிச்சி கெஞ்சி முதல்வரானாரோ அதை விட ரொம்ப இதுவா இருக்காரு. இன்னைக்கு அது அதிமுகன்னு சொல்லக்கூடாதுங்க, அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது என்று குற்றச்சாட்டை விரும்புகிறேன். குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு அந்த கோவத்தூர் ரகசியத்தை இன்று வெளியிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி அவர்கள் எப்படி முதலமைச்சர் ஆனார் தெரியுமா, அவர் செய்த துரோகங்கள் எப்படிப்பட்டது தெரியுமான்னு பேசியிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, திரு ஓபிஎஸ், திரு எடப்பாடி பழனிசாமி நான் சொன்ன மாதிரி மேஜிக் அடியில காலு கீழே போய் விழுந்ததுனால தான் ஆனார். சசிகலா அம்மையார் தான் அவரை தேர்வு செய்தாங்க, தோல்ல தட்டி கொடுத்தாங்க, எல்லாம் நம்ம காட்சி ஊடகங்கள்ல பார்த்தோம். அவர்களையே அவர் சரி செய்து கொண்டு கூட வைத்திருந்திருக்க வேண்டும். தன்னை முதல்வர் என்பது ஒரு சாதாரண பதவியாக அவர் நினைத்து விட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மிகப்பெரிய அடையாளமாக காமராஜர் இருந்து ஆற்றிய பணிகள் இன்றைக்கும் மக்களிடத்திலே நினைவு கூறத்தக்க வகையிலே நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அணைகள் கட்டியதிலிருந்து, தொழிற்சாலை உருவாக்குனதிலிருந்து, கல்விச்சாலை உருவாக்குனதிலிருந்து அதிகாரம் படைத்த பதவி முதல்வர் பதவி.
அதை வந்து காலில் விழுந்தோடனே அந்த அம்மா அவர் கையில் கொடுத்தாங்க பாருங்க, அவருக்கு அந்த பதவியினுடைய அருமை தெரியாமல் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார், பெனாத்தி கொண்டிருக்கிறார். பிஜேபி தான் நமக்கு எல்லாமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். தவறான கருத்து. அதனால டிடிவி தினகரன் சொல்ற கருத்துல வந்து நியாயம் இருப்பதாக நான் கருதுகிறேன். இவரை எப்படி முதல்வராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், இவரை எப்படி முதல்வராக ஆக்க முடியும் என்ற கேள்வி நியாயமான கேள்வியாகத்தான் எனக்கு படுகிறது. காரணம், அவர்கள் இவரை முதல்வராக்கினார்கள். இவர் தேர்வு செய்யப்பட்ட முதல்வரே இல்லை, எம்எல்ஏக்கள் கூடி தேர்வு செய்யவே இல்லை. அம்மையார் சசிகலா அவங்க சித்தி, அவங்க அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி ஆக்கியிருக்காங்க. அதனால எங்கள் குடும்பம் தான் உன்னை முதல்வர் ஆக்குனாங்க, அதனால நீ அதுக்கு நன்றி விசுவாசமா இல்லை, எப்படி உங்களை மீண்டும் முதல்வர் ஆக்க முடியும்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி. சசிகலா அம்மையாருடைய சமீபத்திய பேச்சுக்கள்லாம் வந்து ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா நீங்க? அதாவதுங்க, அரசியல் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. மாற்றம் என்பது மாற்றத்திற்குரியது தான் என்பதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவோடு இருந்து அரசியல் செய்திருக்கிறார்கள். பலர் சொல்லுவார்கள், அது எவ்வளவு தூரம் உண்மைலாம் நமக்கு தெரியாது. அம்மையார் ஜெயலலிதாவிடம் இணைந்து அரசியல் நடத்தி ஆட்சியிலும் கூட சில நிகழ்வுகளை அவர் நடத்தி காட்டியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், நமக்கு தெரியாது. ஆனால் அதிமுக நண்பர்கள் சொல்வதை பார்த்திருக்கிறோம். ஆகவே அரசியல் அனுபவம் அவருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதா அம்மையாரோடு இருந்து அவர் அரசியல் நிறைய செய்திருக்கிறார். ஆகவே அவர் சொல்லக்கூடிய கருத்தில் வந்து மாற்றம் என்பது நிகழக்கூடிய வாய்ப்பாகத்தான் தெரிகிறது. பிஜேபி என்ன பண்ணும்னா, எடப்பாடியார் சரியா வரலன்னா இந்த 4 பேர், அதாவது அம்மையார் சசிகலா அவர்கள், செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரனை ஒன்றாக்கி ரெட்டேலையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு கூட தேர்தல் நடத்தும், எடப்பாடியாரை தூக்கி ஓரமாக கூட வச்சுக்குவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சர்வாதிகார மனப்போக்கு, ஆட்சியின் மீதும் அதிகாரத்தின் மீதும் மிக்க ஆர்வம் கொண்டவர்கள் பிஜேபிக்காரர்கள். எப்பொழுதும் நாம் ஆட்சியில் இருக்கணும், அதிகாரம் நம் கையில் இருக்கணும், அந்த அதிகாரத்தை சர்வாதிகார போக்கில் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆணவ போக்கு அவர்களிடத்தில் இருக்கிறது. அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதகத்தை விளைவிக்க போகிறது. அதனால் மாற்றம் வரும் என்று அந்த அம்மா சொல்றது, இதை வச்சுதான் சொல்றாங்க. குறிப்பாக அதிமுகவின் எதிர்காலமா என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்படி மட்டும் இருந்து விடக்கூடாதுன்னு நீங்க எதை சொல்லுங்க? அதாவதுங்க, இப்படி மட்டும் இருந்து விடக்கூடாதுன்னு நம்ம ஜோசியை சொல்ல முடியாது. ஆனா அதிமுகவுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று திரு எடப்பாடியார் பகல் கனவு கண்டா கூட பரவாயில்ல, பகல் கனவு கூட காணவில்லை, உட்கார்ந்துகிட்டே கண்ணை முடிச்சுக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அது நடக்காது. மீண்டும் அவர் முதல்வராவது எந்த காலத்திலும் முடியாது என்று டிடிவி தினகரன் சொல்வதை அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். ஆகவே அந்த ஆட்சிக்கும் அதிகார கட்டிலும் நாம் மீண்டும் அமரப்போகிறோம் என்ற ஒரு பேச்சு துணி நமக்கு அவருடைய பேச்சிலிருந்து தெரிகிறது. அப்படியெல்லாம் ஒருத்தர் இருக்கக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. எப்பொழுதுமே ஒரு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று கண்ணதாசன் ஒரு வரி எழுதியிருப்பார். எப்பவுமே அது எம்ஜிஆர் பாடின பாட்டு தான் அது. பதவி வரும்போது பணிவு வரணும். அந்த பதவி வந்த நீங்க பணிவு இல்லாம நம்ம இருக்கக்கூடாது, யாரா இருந்தாலும் சட்டம். ஆகவே பதவி வரும்போது பணிவு இல்லாம போனதுனால இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரம் இவர்கள் கையில் கிடைப்பதற்குண்டான எந்த விதமான முகாந்திரம் இல்லை. தமிழ்நாட்டில் நீங்க காட்சி ஊடகங்கள் நிறைய கள நிலவரங்களை பார்த்து பேட்டி எடுத்து போடுகிறார்கள். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான் ஓட்டு போடுவோம், அவர்கள் நன்றாக ஆட்சி நடத்துகிறார்கள் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. அது வாக்காளர்கள் எங்க பக்கம் இருக்கிறார்கள். நான் உறுதியாக அறுதிட்டு கூறுவேன், 200 சீட்டுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி இல்லாம அது இன்னொன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை பற்றி நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். தனக்கு எதிர்ப்பான மனநிலையில் இருக்கக்கூடிய திரு இளையராஜாக்கு விழா எடுக்கிறார். தனக்கு எதிர்ப்பான மனநிலையில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை கூப்பிட்டு அதில் நடத்துகிறார். இதுதான் பெருந்தன்மை. அதாவது பெருந்தன்மைன்றது என்ன, அவங்க 2 பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள். ஆனாலும் அவர்களுக்கு விழா எடுக்கிறார்கள். தமிழர் என்ற ஒரு பெருமையின் காரணமாக எடுக்கிறார். அது பாராட்டுக்குரிய விஷயம்தான். ஆனா நான் என்ன சொல்றேன், அப்படிப்பட்ட மனநிலையில் அடக்கத்தோடு பணிவோடு அன்போடு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு முதல்வராக இந்த 5 ஆண்டுகளில் என்னுடைய கண்ணுக்கு அவர் அப்படித்தான் காட்சி தருகிறார். அப்படி இருக்கக்கூடியவர் மக்கள் மனிதனிலே இடம் பிடிக்கிறார், மக்களோடு மக்களாக இருக்கிறார். இதுதான் முக்கியம். மக்களோடு மக்களாக இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்று நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்தான் மீண்டும் முதல்வர் ஆவார். அவருக்கு மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது.
காரணம் இந்த 5 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகள் நிறைய இருக்கிறது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எப்படி கலைஞர் ஆட்சியிலே மேம்பாலங்கள் வந்ததோ அது போன்று மேம்பாலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ரயில்வே, நீங்க மெட்ரோ ரயிலுக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் அதுக்கு நிதியை ஒதுக்கல. உலக வங்கியிலிருந்து தான் கடன் வாங்கி தரேன்னாங்க. அதுக்கும் ஒழுங்கா இவங்க அதுக்கு உண்டான வேலைகளை இவங்க செய்யலை. நிதியமைச்சரே சொன்னாங்க, சென்னைக்கு வந்தபோது நாங்கள் உலக வங்கியிலேருந்து கடன் வாங்கி தரோம், ஜப்பான் கிட்ட இருந்து கடன் வாங்கி தரோம்லாம் சொன்னாங்க. அதையும் ஒழுங்காக நிறைவேற்றலை. நீங்கள் போரூர் பக்கம் பாருங்க, என்ன மாதிரியான டிராஃபிக் இருக்கு. ஆனாலும் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய நிதியிலிருந்து நிறைவேற்றி மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றதில் ஆர்வமாக இருக்கிறார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். மீண்டும் அவர்தான் முதல்வர். இது எடப்பாடிக்கும் தெரியும், இது அமித்ஷாக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும். ஆனாலும் அரசியல் என்பது என்ன? கள நடமாடுவதுதான் அரசியல் என்பது. இப்போ துணை ஜனாதிபதி தேர்தலில் திரு ராதாகிருஷ்ணன் தான் வெற்றி பெறுவார் என்று எங்களுக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு வேட்பாளர், அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர் என்பது எதிர்ப்பு குரல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், எதிர்ப்பு என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் சுதர்சன் ரெட்டியை நிறுத்தினோம். அதனால் அவர் இன்றைக்கு கலநலமானமாடுவது ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் அந்த எதிர்ப்பு குரல் ஓங்கி ஒலிக்குமா என்றால் ஒலிக்கவே ஒலிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக சார், தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். வணக்கம், வணக்கம், நன்றி.